துல்கர் சல்மான் பார்த்துட்டிங்கன்னா தொடர்ந்து வந்து தெலுங்கு சினிமாவில் நிறையா நல்ல மூவிஸ் வந்து கொடுத்துட்ருக்காரு. ஸோ அதுலேயுமே பார்த்துட்டிங்கன்னா ஒரு மலையாளம், தமிழ், தெலுங்கு இந்த மாதிரி 3 ஸ்டேட்லேயுமே பார்த்துட்டிங்கன்னா அவருக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ரீசெண்டாக ரிலீஸ் ஆன லக்கி பாஸ்கர் மூவி இருக்குது இல்லையா, அது பார்த்திங்கன்னா வேறு லெவல் ஹிட்டு. ஆக்சுவலி பார்த்துட்டிங்கன்னா அது வந்து ஒரு தெலுங்கு மூவி தான். அதேமாதிரி பார்த்திங்கன்னா சீதாராமம். ஸோ சீதாராமமே பார்த்துட்டிங்கன்னா ஆக்சுவலாக அது வந்து ஒரு தெலுங்கு மூவி தான். பட் இருந்தாலும் அதுக்கு வந்து தமிழ், மலையாளம், தெலுங்குன்னு எல்லாத்துக்கும் டப்பிங் கொடுத்தது வந்து துல்கர் சல்மான் தான். ஸோ துல்கர் சல்மான் பார்த்துட்டிங்கன்னா லிட்ரலாக வந்து ஒரு பேன் இண்டியன் ஸ்டார் அப்படிங்கிறத வந்து அடிக்கடி ஒரு ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கார். ஸோ அதுலேயுமே பார்த்துட்டிங்கன்னா அவர் எடுக்கிற அவர் ஆக்ட் பண்ணக்கூடிய மூவிஸ் எல்லாத்துலேயுமே பார்த்துட்டிங்கன்னா அந்த விஷயத்தை வந்து இன்டைரக்டாவது புரிய வச்சுறாரு. ஐயோ இது வந்து ஒரு பேன் இண்டியன் மூவிடா, நான் வந்து ஒரு பேன் இண்டியன் ஸ்டார்டா அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா பேக் டு பேக் வந்து ஒரு ஒவ்வொரு விஷயத்துலையுமே பார்த்துட்டிங்கன்னா ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காரு. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் பார்த்துட்டிங்கன்னா இந்த சீதாராமம், அப்புறம் வந்து அந்த கோத்தா கேங்காக இருக்கட்டும், அண்ட் அதேமாதிரி பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன லக்கி பாஸ்கராக இருக்கட்டும், எல்லாத்தையும் நம்ம சொல்லலாம். ஸோ ஷீ லிட்ரலி பார்த்திங்கன்னா ரூல் த என்டையர் சவுத் இண்டியன் சினிமா அப்படின்னு சொல்லலாம். அதில் வந்து நீங்கள் கர்நாடகா கேட்கலாம், கர்நாடகா வந்து ஏன் இதாகலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கர்நாடகா பொறுத்தவரையும் பார்த்துட்டிங்கன்னா அதில் வந்து நிறையா ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ கர்நாடகா பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு அவுட் சைடராக உள்ளே போய் சர்வே பண்ணுறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயம். இது வந்து கர்நாடகா சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். உபேந்திரா மாதிரியான ஒரு ஆள்லாம் போய்ட்டு பார்த்திங்கன்னா அதை வந்து ரூல் பண்ணிகிட்டு இருந்தார். அதேமாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஒரு சில பேரால் மட்டும் பார்த்திங்கன்னா அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட முடியும், பல பேரால் வந்து ஹேண்டில் பண்ணிட முடியாது. ஸோ தட்ஸ் வை கர்நாடகா சினிமா பார்த்திங்கன்னா ஸ்டில் இனிமேல் இந்த யாஷ் மாதிரியான 1-2 ஆக்டர்ஸ், அப்புறம் வந்து இந்த ரிஷப் ஷெட்டி மாதிரியான 1-2 ஆக்டர்ஸ் தான் பார்த்துட்டிங்கன்னா அதை இப்போதைக்கு வந்து ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காங்களே தவிர, மற்றபடி பார்த்துட்டிங்கன்னா யாராலையும் உள்ளே போயிட்டு அவங்க ஃபேன்ஸை வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து இன்ஃபில்ட்ரேட் பண்ணி அவங்கள வந்து தங்களோட கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய டாக்ஸிக் மூவியுமே வந்து அந்த கர்நாடகா ஃபேன்ஸை வந்து பேஸ் பண்ணி தான் வந்துட்டுருக்கு. கர்நாடகாலாம் ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த காலகட்டம். ஏன்னா ஒன்லி வந்து அது ஐடி ஹப்பு, அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா சினிமாவுக்கான சில பல இந்த முக்கியமான விஷயங்கள்லாம் அங்கே இருக்கும் அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட்டில் இருந்து இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா அதில் வந்து இவ்வளோ விஷயங்கள் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி வந்து பல விஷயங்களை வந்து அடுத்தடுத்து ஆட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இதை வந்து எப்படி இவங்க ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ மொத்தத்தில் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்ம ஒட்டுமொத்த சவுத் இண்டியன் சினிமாவே வந்து துல்கர் சல்மான் வந்து ரூல் பண்ணிகிட்ருக்கார் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா பேன் இண்டியன் ஸ்டாராக அவர் ஆல்ரெடி மாறிட்டார். நம்ம பிரபாஸ் வந்து ஒரு பேன் இண்டியன் ஸ்டார், அப்புறம் வந்து அல்லு அர்ஜுன் ஒரு பேன் இண்டியன் ஸ்டார், அதேமாதிரி பார்த்துட்டிங்கன்னா துல்கர் சல்மான் வந்து ஒரு பேன் இண்டியன் ஸ்டார். மற்றபடி பார்த்துட்டிங்கன்னா ரஜினி சார் வந்து ஒரு பேன் இண்டியன் ஸ்டார், விஜய் வந்து ஒரு பேன் இண்டியன் ஸ்டார். சுத்தமாக பார்த்துட்டிங்கன்னா விஜய் சார்லாம் வந்து பயங்கரமான ஒரு பேன் இண்டியன் ஸ்டாராக மாறிட்டார். ஸோ அதை தாண்டி வேறு யாராலையும் அந்த இடத்துக்கு போக முடியல அப்படிங்கிறது தான் ஃபேக்ட்.